பொதுச் செயலாளர் வந்து திடீர்னு வந்து டெல்லி பயணம், அது வந்து ஏதோ கூட்டணி அரசியல் நேரத்தில் திடீர்னு டெல்லி போகணும், அவங்க டெல்லியிலேருந்து திடீர்னு வருவாங்க. இதெல்லாம் நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி. இதை மட்டும் கேட்குங்க. கனிமொழி திடீர்னு டெல்லிக்கு போகிறாங்க, அவங்க தேசிய கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்க காங்கிரஸோட. அவங்க எத்தனை வாட்டி இப்போ போனாங்க? அவன் தேசிய தலைமைங்கும் போது அங்கே இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் இங்கே வருவார்கள். சந்தர்ப்பவசமாக நாங்களும் சென்று பேச வேண்டிய கூட்டணி என்று ஒரு தேர்தல் கூட்டணி என்று வந்த நேரத்தில் யாரும் அவர்கள் இங்கே வந்து சந்திப்பதும் நாங்கள் அங்கே சென்று சந்திப்பதும் இது வாடிக்கையான விஷயம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு காலையில் நேற்றைய தினம் இரவு அமித்ஷா அவர்களை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு டெல்லி விமான நிலையத்தில் மிக தெளிவாக அண்ணன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி விஷயமாக தான் பேசணும். பிரதமர் வந்தார், நான் அந்த நிகழ்ச்சி முடித்தேன். பிறகு இரவோடு இரவாக பிரதமர் சென்ற பிறகு வந்ததுனால நான் வந்து சந்தித்து விட்டு திரும்பி விட்டேன். நல்ல முறையில் பேசியிருக்கணும்னு சொன்னால் சிலது வெளிப்படையாக ஒரு கூட்டணின்ற நேரத்தில் யார் தான் வெளிப்படையாக சொல்லுவாங்க? இப்போ திமுக பேசிகிட்டே இருக்காங்க, எந்த கட்சிக்கு எத்தனை கட்சி கூட்டணி சீட்டு கொடுத்தீங்களான்னு நீங்கள் கேளுங்க பார்ப்போம். யாரும் சொல்ல மாட்டாங்க. வெளிப்படையாக சொல்ல எல்லாம் இறுதி கட்டத்தை அடைந்த பிறகு இன்னும் தேர்தல் அறிவிப்பாக வரல. அதுதான் மாண்புமிகு எடப்பாடி அவர்களும் சொன்னாங்க. நாங்கள் பேசியிருக்கின்றோம். பேசின விடத்தை வெளிப்படையாக எந்த அரசியல் கட்சிகளும் எந்த கூட்டணி தலைமை தாங்க கட்சிகளும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது நாங்கள் பேசி ஒரு முடிவை எட்டுகின்ற நேரத்தில் அதுக்கு முன்பாக சொன்னால் அதால் கூட சில பிரச்சனைகள் வரும். அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி. எனவே விரைவில் கூட்டணி பங்கீடு நல்ல முறையில் சுமூகமாக நடைபெற்ற கருத்தை சொல்லிட்டார். அப்போ அதிலே முடிஞ்சு போச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.